வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவிலும் பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுதான் அதிமுக. திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல். பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்காக தமிழகம் முழுவதும் இன்று கல்விக் கடன் சிறப்பு முகாம். தேவையான சான்றிதழ்கள், ஆவணங்களுடன் பங்கேற்று பயனடையுமாறு மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. டெல்லி சலோ போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் சண்டிகரில் இன்று மாலை பேச்சுவார்த்தை. விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல். அபுதாபியில் 27 ஏக்கர் பரப்பளவில் கலைநயத்துடன் கட்டப்பட்ட முதல் இந்து கோவிலை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவில் கருவறையில் சுவாமி நாராயணன் சிலைக்கு பூஜை செய்து வழிபாடு. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவே செயல்படுவார். BCCI செயலாளர் ஜெய் ஷா அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் பாஜக அரசின் துரோகங்களையும் துண்டறிக்கைகளாக அச்சிட்டு வீடு வீடாக வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவிலும் பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுதான் அதிமுக தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாய்ப்புள்ள வகையில் அனைத்து முறையிலும் விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் தொண்டர்களை அறிவுறுத்தினார். தேர்தல் கூட்டணி குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் 2வது முறையாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளார். கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். இந்நிலையில் நேற்றிரவு 8:30 மணியளவில் பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு ஜி.கே. வாசன் வந்தார். சாதாரண காரை தானே ஓட்டி வந்த ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் நீடித்தன. பாஜகவிலிருந்து அண்மையில் விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்து நடிகை கௌதமி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது அதிமுகவின் உறுப்பினர் அட்டையை கௌதமிக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கௌதமி மக்களுக்கு சேவை செய்வதற்காக அதிமுகவில் தன்னை இணைத்ததாக கூறினார். இயக்குநர் பாக்யராஜ் தவறான தகவலை பரப்புவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நெல்லித்துறையில் கோவில் அருகே உள்ள பவானி ஆற்றில் மர்மமான உயிரிழப்புகள் நடைபெறுவதாக நடிகர் பாக்யராஜ் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பகுதி மக்கள் பாக்யராஜ் சொல்வது போல் நடந்ததில்லை என்றும் மது அருந்துவோரும் நீச்சல் தெரியாதவர்கள் மட்டுமே மூழ்கி இருந்ததாகவும் கூறினர். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக அசம்பாவிதங்கள் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்த கிராம மக்கள் கெட்ட பெயர் ஏற்படுத்திய பாக்யராஜ் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி 3 நாள் பயணமாக நீலகிரி செல்கிறார். சென்னையில் கோவை வழியாக உதகை செல்லும் அவர் நாளை முத்தநாடு மந்துவில் உள்ள தோடர் இன பழங்குடியின மக்களை சந்தித்து உரையாடவுள்ளார். தொடர்ந்து சனிக்கிழமையன்று ஆளுநர் ஆர்.என். ரவி நீலகிரியில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என தெரிகிறது. பின்னர் 18ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். ஆளுநர் வருகையொட்டி நீலகிரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ள கல்விக் கடன் சிறப்பு முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பட்டப்படிப்பில் சேரவுள்ள மாணவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் இந்த முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவையான சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களுடன் பங்கேற்று பயனடைய வேண்டும் என மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். முன்னாள் மேயர் சைதை துரைசாமிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். சைதை துரைசாமியின் மகன் வெற்றி கடந்த 4ஆம் தேதி ஹிமாச்சலில் சட்லஜ் நதியில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சென்னை கொண்டுவரப்பட்டு கனமாப்பேட்டை இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள சைதை துரைசாமியின் இல்லத்திற்கு சென்ற ரஜினிகாந்த் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார்.
நாட்டில் மற்ற மாநில காவல்துறைகளுக்கு முன்மாதிரியாக தமிழக காவல்துறை செயல்படுவதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்கும் விழாவில் பேசிய சந்தீப் ராய் ரத்தோர், தன்னலமற்ற சேவைகளில் ஈடுபடுபவர்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதில்லை என்றும், ஆனால் அவர்களை கௌரவப்படுத்த தான் முதலமைச்சர் பதக்கம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஜாக்டோஜி அமைப்பு சார்பில் இன்று நடைபெறுவதாக இருந்த வேலை நிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஜாக்டோஜியோ அமைப்பு நிர்வாகிகள் 30 பேர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறி இன்று நடைபெறவிருந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை தள்ளி வைப்பதாக ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் இந்த தேர்வை நாடு முழுவதும் சுமார் 39 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் 20,000 பேரும் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் 10,000 பேரும் இத்தேர்வை எழுதுகின்றனர். இத்தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. நெல்லுக்கான ஆதார விலையாக 2,500 ரூபாய் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலையாக 1,910 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும், தற்போதைய ஆட்சியில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2,310 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி நெல்லுக்கான ஆதார விலை 2,500 ரூபாய் என்பதை கண்டிப்பாக அரசு வழங்கும் என்றும் அவர் பதிலளித்தார். சாதி மறுப்பு திருமணம் செய்வோருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை மந்தைவெளியில் காதலர் தினத்தை முன்னிட்டு சாதி மறுப்பு திருமண கொண்டாட்ட விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, டாடா படை இயக்குநர் கணேஷ் பாபு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய வன்னியரசு இந்த கோரிக்கையை முன்வைத்தார். திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கோவிலுக்கு காவடி ஊர்வலம் புறப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தின் இரணியல், குளச்சல், மணவாளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வருடந்தோறும் திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பக்தர்கள் முருகனுக்கு பல்வேறு வகை காவடிகளை எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டுள்ளனர். 2016 அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் உள்ள விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த வரும் 29ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tnlayoutreg.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கைது செய்யப்பட்ட மை3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தனை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த வாரம் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட மை3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மற்றும் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வதந்தி பரப்புதல், முறையற்ற தடுப்பு, சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறையில் உள்ள சக்தி ஆனந்தனை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி கோவை 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சக்தி ஆனந்தனை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். கர்நாடகாவில் 89 வயது முதியவர் ஆய்வறிக்கை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். ஜெயநகர் பகுதியைச் சேர்ந்த மார்க்கண்டேய தொட்டமணிக்கு இலக்கியங்கள் மீது அதீத ஆர்வம் இருந்துள்ளது. இதனால் கடந்த 18 ஆண்டுகளாக தோஹாரா காக்கையாவின் சபதம் மற்றும் வாழ்க்கை சாதனைகள் குறித்து ஆய்வு செய்தார். இது மட்டுமின்றி சிவச்சரண் தோஹாரா காக்கையா ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் 150 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கையை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்தார். இவரது ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொண்ட பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. 16வது நிதிக்குழுவின் முதலாவது கூட்டம் அரவிந்த் பன்னகாரியா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. 16வது நிதிக்குழுவின் செயலாளர் ரித்விக் ரஞ்சனம் பாண்டே உட்பட பல்வேறு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய அமைச்சகங்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளின் அவசியத்தை 16வது நிதிக்குழு எடுத்துரைத்தது. டெல்லி ஜன்பத்தில் உள்ள ஜவஹர் வியாபார பவனில் தனது அலுவலகத்தை அமைக்க 16வது நிதிக்குழு ஒப்புதல் அளித்தது.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 6வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. 5 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிராக கூடுதல் தலைமை பெருநகர நடுவர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. மனுவை பரிசீலித்த நீதிபதி பிப்ரவரி 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார். இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி 19ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை 6வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல் மற்றும் நித்யானந்த் ராய் ஆகியோர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக விவசாய சங்க தலைவர் ஜக்தீப் சிங் தலேவால் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை சண்டிகரில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கோவிலான சுவாமி நாராயணன் கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அபுதாபியில் முதல் இந்து கோவில் கட்டுமானத்திற்கு கடந்த 2018இல் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி நாராயணன் கோவிலை திறந்து வைத்தார். ஆன்மீக தலைவரான மஹன் சுவாமி மகராஜ் கோவில் திறப்பு விழாவிற்கு தலைமை தாங்கினார். அபுதாபியில் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று வெளியாகிறது. தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டத்திற்கு தடை கோரி ஏடிஆர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின்போது தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டம் தொடர்பான தரவுகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சேகரிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான தரவுகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்நிலையில் மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. மேற்குவங்க சிறைகளில் 4 ஆண்டுகளில் 62 குழந்தைகள் பிறந்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்குவங்க சிறைகளில் பெண் கைதிகள் கருவுறுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் கௌரவ் அகர்வால் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் மேற்குவங்க சிறைகளில் கடந்த 4 ஆண்டுகளில் 62 குழந்தைகள் பிறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசவித்த பெரும்பாலான பெண் கைதிகள் சிறைக்கு வரும்போதே கருவுற்று இருந்ததாகவும் சிலர் பரோல் விடுப்பில் சென்று திரும்பியபோது கருவுற்று இருந்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள ஜபல் அலி சுதந்திர வர்த்தக மண்டலத்தில் பாரத் மாட்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி, ஐக்கிய அரசு அமீரக துணை அதிபர், பிரதமர் மற்றும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் ஆகியோர் இணைந்து அடிக்கல் நாட்டினர். பாரத் மார்ட் மூலம் சர்வதேச வாடிக்கையாளர்களை சென்றடைவதற்கான சிறந்த தளம் உருவாக்கியுள்ளதோடு இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச எரிசக்தி முகமையின் அமைச்சர் அளவிலான கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அதில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எரிசக்தி பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் பொருளாதாரத்தில் 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் பேசினார். மேலும் இந்தியாவின் கரிய மிலவாயு உமிழ்வு உலகளவில் 4% மட்டுமே என்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். துபாயில் மடகாஸ்கர் அதிபர் ஆண்ட்ரி ரசோலினா உடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். உலக அரசுகளின் உச்சி மாநாட்டிற்கு இடையே மடகாஸ்கர் அதிபரை சந்தித்த பிரதமர் மோடி இந்தியா மடகாஸ்கர் இடையேயான உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளரும் நாடு என்ற முறையில் மடகாஸ்கரின் வளர்ச்சி பயணத்தில் இந்தியா ஒரு உறுதியான கூட்டாளியாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்து கத்தார் நாட்டிற்கு புறப்பட்டார். அவரை ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமர் சைஃப் பின் சையத் அல் நஹ்யான் விமான நிலையத்திற்கு வந்து வழி அனுப்பி வைத்தார். தொடர்ந்து கத்தார் தலைநகர் தோஹா சென்றடைந்த பிரதமர் மோடியை அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வரவேற்றார். பின்னர் அவருக்கு கத்தார் வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள டி20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவே செயல்படுவார் என பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான டி20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவாரா அல்லது ஹர்திக் பாண்டியா செயல்படுவாரா என ரசிகர்களிடையே குழப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா இந்த ஆண்டு உலகக்கோப்பையை இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில் வெல்லும் என உறுதியளிப்பதாக கூறினார். இதன் மூலம் ரோஹித் சர்மா டி20 உலகக்கோப்பையில் இந்திய அணியை வழிநடத்தப் போவது உறுதியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவிலும் பாஜக செய்த அத்தனை பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுதான் அதிமுக. திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல். பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்காக தமிழகம் முழுவதும் இன்று கல்விக் கடன் சிறப்பு முகாம். தேவையான சான்றிதழ்கள், ஆவணங்களுடன் பங்கேற்று பயனடையுமாறு மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. டெல்லி சலோ போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் சண்டிகரில் இன்று மாலை பேச்சுவார்த்தை. விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என தகவல். அபுதாபியில் 27 ஏக்கர் பரப்பளவில் கலைநயத்துடன் கட்டப்பட்ட முதல் இந்து கோவிலை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவில் கருவறையில் சுவாமி நாராயணன் சிலைக்கு பூஜை செய்து வழிபாடு. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவே செயல்படுவார். BCCI செயலாளர் ஜெய் ஷா அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று தொடக்கம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.